ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கூட உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் நம்பர்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. இப்பொழுது கூட நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஏசப்பாவை ஆராதிக்கலாமா? ஏசப்பா எங்களோட உயிரா இருக்கிறீங்களே ஏசப்பா, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்னு சொல்லி இந்த பாடலை கூட சேர்ந்து பாடுவோமா? என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே இசை
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமாங்க ஏசப்பா, ஏசப்பா இந்த வேலையிலையும் ஏசப்பா இந்த ஆராதனை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க பதில் தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி எல்லோரும் ஸ்கூல் காலேஜ்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி நீங்கள் யார்கிட்டையாவது பொய் சொன்னீங்களா? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டிங்களா? இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலில் படித்த பாடங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து கரெக்டாக படிச்சிட்டிங்களா? உங்கள் அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சிங்களா? காலையில் எந்திரிச்சதும் ப்ரேயர் பண்ணிங்களா? பைபிள் படிச்சிங்களா? என்னக்கா ஒரே கொஸ்டினாக கேட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அக்கா இப்போ கேட்ட எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக செய்துகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லைஃப் ரொம்பவே சூப்பராக மாறும். உங்களை மாதிரியே ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ராஜுன்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணாவும் இப்படி தான் டெய்லி அவங்க அம்மா காலையில் எழுந்திரிச்சோடனே பைபிள் படி ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லுவாங்களாம். சொல்லும் போதெல்லாம் அந்த அண்ணா நான் நாளைக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். சரி, ஓகே. ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடக்கூடாது, யாரோட பொருளையும் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்கணும், வீட்டுக்கு வந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்களாம், சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். சொல்லும் போதெல்லாம் அந்த அண்ணா நான் இப்போ படிக்கல, எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். இப்படியே போய்கிட்டே இருந்ததான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஐயோ, ராஜு இப்படி இருக்கானே, இவனை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஆரம்பித்தாங்களாம், யோசிக்க ஆரம்பித்த அவங்க அம்மாவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிதான். என்ன அப்படின்னா, ராஜுக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, தம்பி நீ போய் என்ன செய், டெய்லர் கடையில் போய் உனக்கு ஒரு அழகான ஷர்ட் தைக்கணும்னு நினச்சேன், நீயே போய் அளவு கொடுத்து என்ன செஞ்சிரு, கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோடனே நம்ம அண்ணனும் என்ன செஞ்சாங்களாம், வேகமாக போனாங்களாம். டெய்லர் கடையில் போய் கொடுத்து விவரம் சொன்னோடனே அவங்களும் கரெக்டாக அளவெடுத்து அவங்க சொன்ன மாதிரியே தச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ராஜு அண்ணன் கேட்டாங்களா, அந்த ஷர்ட் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டெய்லர் சொன்னாங்கன்னா, இன்னும் 2 நாளில் என்ன செஞ்சுக்கோ, வாங்கிக்கோ தம்பி அப்படின்னாங்களாம். உடனே அந்த அண்ணனை என்ன செய்துட்டாங்களாம், வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க அம்மாட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்களாம், அம்மா அந்த டெய்லர் நல்லா தச்சிருவாரா, அது எனக்கு கரெக்டாக இருக்குமா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்களாம், கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், உனக்கு தானே தெரியும், நீ தானே போய் தைக்க கொடுத்த, 2 நாளில் கொடுத்துருவேன்னு உங்ககிட்ட தானே தம்பி சொன்னாங்க, அப்போ என்ன செய்திருவாங்க, 2 நாளில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்களாம். ஆனாலும் இந்த 2 நாள் வந்து ராஜுக்கும் அந்த ஷர்ட் எப்போ கையில் கிடைக்கும், நம்ம எப்போ புது ஷர்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். 2 நாள் ஆச்சு. நம்ம ராஜு அண்ணனை என்ன செஞ்சாங்க, போய் டெய்லர் கடையில் போய் ஷர்ட்டை வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட காமிச்சு, அம்மா பாருங்கள் புது ஷர்ட் எப்படி இருக்குது, இதை நான் இப்போவே போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களாம், போட்டுட்டு வந்து அவங்க அம்மாட்ட காமிச்சாங்களாம். காமிச்சோடனே அந்த அண்ணனோட அம்மா சொன்னாங்களாம், தம்பி இந்த ஷர்ட் 2 நாளில் கையில் கிடச்சிரும்னு என்ன செய்யும் உனக்கு தெரியும், அதுக்கே உன்னால் என்ன செய்ய முடியல, அந்த 2 நாள் காத்திருக்க முடியல, எப்போ புது ஷர்ட் கிடைக்கும், எப்போ புது ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செஞ்சுட்டே இருந்த, ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டே இருந்த பார்த்தியா, இதே மாதிரி தான் ஏசப்பாவும், நீ எப்போ மாறுவ, நீ எப்போ உன்னுடைய பாவ பழக்கங்களெல்லாம் விட்டுட்டு புது மனுஷனாக மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவும் என்ன செய்கிறாங்க, உனக்காண்டி ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அம்மாவும் என்ன சொல்கிறேன், தினந்தோறும் சொல்கிறேன், பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, யார் கூட என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சமாதானமாக இருக்கணும், தினந்தோறும் பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு அம்மா ஒவ்வொரு நாளும் என்ன செய்துகிட்டே இருக்கேன், நீ சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ எப்போ மாறுவேன்னு தெரியாமல் நானும் ரொம்ப கவலையோடு இருக்கேன்ல அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோடனே அந்த அண்ணனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சான். ஆஃப்டர் ஆல் நம்ம போடுற ஒரு சட்டைக்காக என்ன செய்தோம், நம்ம அவ்வளோ தூரம் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அது எப்போ கையில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்துட்டு இருந்தோம், ரொம்ப ஆசையாக காத்துட்ருந்தோம். இதே மாதிரி தானே நம்ம அப்பாவும் அம்மாவும் நம்ம எப்போ மாறுவோம், நம்ம எப்போ ஏசப்பா பிள்ளையாக மாறுவோம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம்.
உடனே என்ன செஞ்சாங்களாம், முழங்கால் போட்டு, ஏசப்பா நான் இத்தனை நாள் என்ன செய்துட்டேன், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன செய்யலை, கீழ்ப்படியாமல் போயிட்டேன் ஏசப்பா. உங்களோட பேச்சையும் நான் என்ன செய்யலை, கீழ்ப்படியாமல் இருந்துட்டேன். நான் அநேக முறை என்ன செய்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய பொய் சொல்லிட்டேன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டுட்டேன், என் கூட படிக்கிற பிள்ளைங்க கூடலாம் நான் என்ன செய்துட்டேன், சண்டை போட்டுட்டேன். ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க. அநேக முறை என்னை பைபிள் படி ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் நான் என்ன செய்துட்டேன், அலட்சியப்படுத்திட்டேன். அன்றாடம் படிக்க வேண்டிய பாடங்களை கூட நான் என்ன செய்யாமல் இருந்துட்டேன், படிக்காமல் இருந்துட்டேன். ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. இன்னைக்கு நான் என்ன செய்துக்கிறேன், என்னை சரிப்படுத்திக்கிறேன். என்னுடைய பழைய மனுஷனுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் என்ன செய்துடுறேன், நான் இன்றோட விட்டுட்டு ஏசப்பா நான் ஒரு புது மனுஷனாக இன்னைக்கு உங்கள் கருத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்களாம், ப்ரேயர் பண்ணாங்களாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம ஒரு புது ட்ரெஸ் போடும்போது நமக்கு மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. யாராவது பார்த்து உன் புது ட்ரெஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது. கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பார்த்தீங்களா, ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அடுத்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், நம்ம யாருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன செய்திருக்கிறோம், இருக்கிறோம். அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்கு, இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். அதே மாதிரி நம்ம ஏன் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா அடுத்த வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். நம்ம யாருடைய சாயலுக்கு ஒப்பாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாய் என்ன செய்திருக்கிறாரு, நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய சாயல் படி இருக்கிற நம்ம பொய் சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அப்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. முதல்ல நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு புது ட்ரெஸ் போடும்போது உங்கள் மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பாவ பழக்கங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்கள் புது மனுஷனாக மாறும் பொழுது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க, நம்மளை படித்த ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க, அந்த பரலோகமே என்ன செய்யும், சந்தோஷப்படும். அதனால இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்திருங்க, அதை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு புது மனுஷனாக மாறிடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருடைய நல்ல நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இந்த பள்ளி பருவம், கல்லூரியில் படிக்கிற அனுபவங்கள் ரொம்ப சந்தோஷமான இனிமையான பருவங்கள். அது திரும்ப நம்மளுக்கு கிடைக்காத ஒரு அனுபவங்கள். அதனால் படிக்கிற நாட்களில் நல்லா படிங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தில் கூட முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் நம்ம சின்ன வயசுலேருந்தேவும் நல்லா கேட்டிருப்போம். அநேகர் இந்த வசனத்தை என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த நாட்களில் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப லேட்டாக போய் தூங்குகிறோம், அதேமாரி காலையில் எந்திக்கும் போது ரொம்ப லேட்டாக எந்திக்கிறோம். அப்படி இல்லைங்க, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பதாகவே நம்ம எழுந்து அந்த நாளை ஆண்டவரோட தொடங்குறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் இப்படியே ஒரு வசனத்தை சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நீங்கள் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரை நீங்கள் தேடுறீங்களா, ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு நாள் தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த நாளை நம்ம ஜெபித்து நம்ம தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் நமக்கு நிச்சயமாகவே வெற்றியுள்ள நாளாக இருக்கும். ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் நான் 6th படிக்கும்போது சண்டே ஸ்கூலுக்கு நான் போனேன். போன உடனேவும் அங்கே
சண்டே ஸ்கூலில் என்ன சொல்லி தருவாங்க, கதை பாட்டு வசனம்லாம் சொல்லி தருவாங்க. அதேமாரி என்ன இந்த வசனத்தையும் எனக்கு ஒரு நாள் கற்றுக் கொடுத்தாங்க. நீ எந்திரிச்ச உடனேவும் நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், அடுத்து பைபிள் வாசிக்கணும், அதுக்கடுத்து நீ உன்னுடைய பாட புத்தகங்கள்லாம் படி அப்படின்னு எனக்கு ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி தந்தாங்க. எனக்கு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. நான் புதிய ஏற்பாடை வாசிக்க ஆரம்பித்தேன். 7th படிக்கும்போது நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் அதை தான் சொல்லி தந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சூரியன் உதிப்பதுக்கு முன்பதாகவே நீ எழுந்து கடவுளை தேடு, அந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கும், வெற்றியுள்ள நாளாக இருக்கும். நீ அதுக்கடுத்து உன்னுடைய பாட புத்தகங்களை படித்த அப்படின்னா நீ என்ன படிக்கையோ அது உனக்கு அப்படியே நல்லா மெமரி ஆகும் அப்படிலாம் எனக்கு சொல்லி தந்தாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நான் எழுந்த உடனேவும் நான் ஜெபம் பண்ணுவேன். முழங்கால் போட முடிஞ்சுன்னா முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். உட்காந்து கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணுவேன். நின்று கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த நாளை ஆண்டவரோடு நான் தொடங்குவேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அதிகாரங்கள் நான் வாசிப்பேன். நான் ரெகுலராக வாசிக்கிற சில அதிகாரங்கள் இருக்கும். 1 அதிகாரமோ 2 அதிகாரமோ நான் வாசிப்பேன். வாசித்துட்டு தான் அடுத்து என்னுடைய வேலையவே நான் தொடங்குவேன். அதற்கு வாசித்த உடனே என்ன செய்வேன் அப்படின்னா, அந்த வாசிக்கிற பகுதியில் ஏதாவது ஒரு வசனம் எனக்கு டச்சிங்காக இருந்தது அப்படின்னா அந்த வசனத்தை வாசித்து நான் மனப்பாடம் பண்ணி நான் எழுதி பார்ப்பேன். எனக்கு மெமரி வர்ஸ் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிற நாட்கள் எனக்கு ஒரு தனி நோட்டே வச்சுருப்பேன். அந்த நோட்டை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச வசனம் பார்க்காம எழுதி பார்த்து நான் வச்சுருப்பேன். இதெல்லாம் இந்த நாட்களில் நான் இப்போ அதெல்லாம் யோசித்து பார்த்தா திரும்ப கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. அந்த நாட்களில் ரொம்ப ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. இப்போ நம்ம ஊழியம் பண்ணிகிட்ருக்குறோம், வேலைகள் அதிகம் இருக்குது, ஊழியம் அதிகம் இருக்குது. அதனால் அந்த நாட்களில் நான் இப்போ யோசித்து பார்த்தேன் அப்படின்னா நம்ம அப்படிலாம் இருந்தோமே, இன்றைக்கி அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாலையில் அவர் எழுந்து ஜெபம் பண்ணார். மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 35 நம்ம இப்படியே வாசிக்கிறோம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணும்படி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவருடைய சாயலை அவரை போல படைக்கப்பட்டதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதை தான் நம்மளும் செய்யணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இந்த பூமியில் ஊழியம் செஞ்சாங்க. அவருடைய வெற்றியான வாழ்க்கைக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். இன்றைக்கும் நீ உனக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ படிக்கிறதுக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் எழுத வேண்டியது இருந்தாலும் சரி, அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோடு அந்த நாள் நீ தொடங்குவோம் அப்படின்னா அந்த நாள் உனக்கு நிச்சயமாக உனக்கு ஒரு வெற்றியுள்ள நாளாக தான் இருக்கும். ஆபிரகாம் லிங்கனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா தேசத்தில் ஒரு 16வது ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஜனாதிபதியாக இருந்த நாட்களில் அரசு அலுவலர்கள் ஒரு அவசரமான ஒரு பேப்பரில் ஒரு ஃபைலில் சைன் வாங்க வேண்டியது இருந்தது. அவரை தேடி வந்தாங்க. அதிகாலையில் அவரை வீட்டுக்கு தேடி வர்றாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய ஜெப அறையில் போய் ஆண்டவர்கிட்ட அதிகாலையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்துக்கிறாரு. அவரை பார்க்க வந்த அதிகாரிகள் அங்கே உள்ள காவலர்கள்ட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. ஆபிரகாம் லிங்கன் அங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அந்த காவலர் நீங்கள் பக்கத்து அறையில் வெயிட் பண்ணுங்கள், ஐயா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபிரகாம் லிங்கனை பார்க்க போன அதிகாரிகள் பக்கத்து அறையில் வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க. ஆபிரகாம் லிங்கன் வெகு நேரம் கழித்து அந்த அறையை விட்டு வந்தாங்களாம். இந்த அதிகாரிகள் அந்த ஆபிரகாம் லிங்கன்கிட்ட கேட்டாங்களாம், ஐயா நாங்கள் தான் முதல் முறையாக இன்றைக்கி பார்க்கணும், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அவங்கள அட்டன் பண்ணணும்னு நினச்சோம், ஐயா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கணும்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு முன்னாடி வேறு யாரோ ஒருவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் சொன்னாங்களாம். அதற்கு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாங்களாம், இல்லை நான் யாருக்கும் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்கல, என்னுடைய ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஜீசஸ் தான், ஆண்டவருக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பாருங்கள், அவ்வளோ பெரிய ஜனாதிபதியேவும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலில் படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம், ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் எல்லாவற்றிற்கும் மத்தியில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை நீங்கள் தேடுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் ப்ரே ஃபஸ்ட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அதிகாலையில் தேடுங்கள். ஓகேவா? 2வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா ட்ரை பெஸ்ட்டு. அது என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ட்ரை பெஸ்ட்டுன்னா என்ன? அதாவது முயற்சியிலேயும் ரொம்ப சிறந்ததான ஒரு முயற்சி நீ பண்ணு, அது உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப வெற்றி உள்ளதாக இருக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் தான் பிலிப்பியர் 3:14 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க. ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாளுக்குரிய குறிக்கோள்களை நீங்கள் நியமிக்கணும். அந்த நாளில் நீங்கள் இப்போ ஸ்டடி லீவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நாளுக்குள்ளே நான் இத்தனை யூனிட்ஸ் படிக்கணும்,
செமஸ்டருக்கு படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா இந்த நாளில் நான் இவ்வளோ பேஜஸ் படித்து முடிக்கணும், இத்தனை லெசன்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலைல எழுந்து ஜோம் பண்ணிவிட்டு அந்த லக்குகளை நீங்கள் நிர்ணயிப்பீங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும். இன்றைக்கி அநேகர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சோம்பேறித்தன்மையினால சரி அது அதானே அந்த யூனிட் தானே அதை படிச்சுக்கலாம், அந்த லெசன் தானே அப்போ படிச்சுக்கலாம், அதுதானே அப்போ படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அப்புறம்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம தள்ளி வைக்கிறோம், ஒதுக்கி வைக்கிறோம். அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வந்து நம்ம கொடுக்காம போயிடுறோம். சில நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானங்கள்லையும் அப்படி தான். என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிருந்துருப்போம் இன்றைக்கி வந்து இத்தனை யூனிட்ஸ் நான் படிக்கணும், இந்த சிலபஸ் இந்த நாளில் இந்த சிலபஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் சில நேரங்களில் அது முடியாது. ஓகே, முடியலன்னா ஓகே. ஆனால் என்னென்னா, நம்ம வந்து நம்மளால் எவ்வளோ லக்குகளை வந்து நிர்ணயிக்க முடியுமோ அவ்வளோ லக்குகளையும் உயர்ந்த லட்சியங்களையும் நம்ம வந்து நிர்ணயம் பண்ண தான் அந்த நம்ம எந்த ஒரு இதுக்காக போராடிட்டுருக்கோம். இப்போ ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களாம் இருக்கலாம், அல்லது காலேஜில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களாம், அதுக்காக அந்த கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமுக்கு நீங்கள் முன்னதாக படித்த எல்லாத்தையும் முடிக்க முடியும். எக்ஸாம் எதுவுமே படிக்காமல் எதுவுமே முயற்சியே பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற பாடங்கள்லாம் அன்னன்னைக்கு வந்து சாயங்கால நேரத்தில் படிங்க. படித்தாதான் எக்ஸாம் டைமில் அது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இரவெல்லாம் படிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை, என் வண்டியில் எதுவுமே ஏறலை அப்படின்னு சொன்னால் அது சரியே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி பாடம் நடத்துகிறாங்களா, ஸ்கூலாக இருக்கும், காலேஜாக இருக்கும், வீட்டில் வந்து அதை படிங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை அன்னைக்குள்ள லெசனை அன்றைக்கே படித்து முடிச்சிடுங்க. இரவெல்லாம் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, செல்ஃபோனுக்கு ரொம்ப டைம் கொடுக்குறாங்க. செல்ஃபோனுக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டு ரொம்ப லேட் நைட்டை தூங்கி லேட் மார்னிங்கில் எந்திக்கிறாங்க. இதெல்லாம் வேண்டாம். இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயர்ந்த லட்சியங்களை வந்து நீங்கள் சீக்கிரமே அடைய முடியாது, டிலே ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய லட்சியங்களை அடையணும் அப்படின்னா அன்னன்னைக்கு உள்ள பாடத்தை அன்னன்னைக்கு படிங்க, அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க்கு அன்னன்னைக்கு எழுதுங்க. இது நான் ஸ்கூலில் போய் பண்ணிக்கிறேன், இது நான் காலேஜில் போய் பார்த்துக்கிறேன், இல்லவே இல்லை. நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் அது நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தள்ளி போகிறதே வேண்டாம். சிறந்த முயற்சிகளை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கல்லூரி 1ஆம் வருஷம் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சாட்டர்டே வந்து மதியத்தோட காலேஜ் முடிஞ்சிருச்சு. மதியத்தோட காலேஜ் முடிஞ்சோடனேயும் அவங்கெல்லாம் கேர்ள்ஸ், நாங்கள் ஒரு 16 பேர் கேர்ள்ஸ் இருப்போம். அந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து பக்கத்தில் உள்ள ஒரு சிட்டி பேரை சொல்லி நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம், நீ கூட வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சினிமா பார்க்க வீட்லேயும் எனக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க, நான் சர்ச்சுக்கு போகிறதுனால சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, கட்டாயம் நான் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன், அதனால் நான் சினிமாவுக்கு நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். என்னை எவ்வளவோ நிர்பந்தம் பண்ணாங்க, நீ வரலன்னா நான் கூட பேச மாட்டோம், நாங்கள் யாருமே நீ கொடுக்குறத வாங்க மாட்டோம் அப்படிலாம் நீ ரொம்ப நிர்பந்திச்சாங்க. நான் கடைசி வரைக்கும் நான் வரலை, தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு அன்றைக்கி நான் ஒரு தீர்மானத்தில் உறுதியாக இருந்தேன். இப்படியாக சில மாதங்கள் போயிட்டே இருந்தது. அவங்க மாதம் ஒவ்வொரு சினிமாவுக்கு போவாங்க. ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு போய் பார்ப்பாங்க. இப்படியும் என் மாதம் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு சில மாதங்கள் அவங்க வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவ நம்ம கூப்பிட்டாலும் வரவே மாட்டா, அதனால இவள்கிட்ட வந்து நம்ம கேட்குறது வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் பாருங்கள், சில தீர்மானங்களாக இருக்கலாம், சில முயற்சிகளாக இருக்கலாம், அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். தானியலை குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தானியல் வந்து அந்த ராஜா கொடுக்குற போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாக இருந்தார். அப்படிப்பட்டதான தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் பெஸ்ட்டானதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா சில தீர்மானங்கள், சில முயற்சிகள்லாம் நீங்கள் பெஸ்ட்டானதை எய்ம் பண்ணுங்கள். நான் செஞ்சு என்னாக போகுது, நான் அப்படி பண்ணி என்னாக போகுது, அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. முயற்சியில் ரொம்ப பெஸ்ட்டானதை முயற்சி பண்ணுங்கள். உயர்ந்த லக்குகளை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். அது உங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து கொடுக்குங்கிறத சந்தேகமே இல்லை. 3வது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் கார்டு அப்படின்னா ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கையை வைக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மீது நம்பிக்கை வச்சுருக்குறோம். இன்றைக்கி அநேக நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள் மீது நம்பிக்கை வச்சுருக்குறாங்க. என் பிள்ளை நல்லா படிச்சிருவா, என் பிள்ளை பெரிய ஆள் ஆயிடுவான்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில பிள்ளைங்கள் பெற்றோருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவன்கள் நடக்கிறாங்க, சில பிள்ளைங்க வந்து அப்படி நடக்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கை வேறு விதமாக இருக்குது. இல்லைங்க, 100% நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும்
100% உங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் மீது வைங்க. கல்லூரியில பாலிடெக்னிக் முதலாம் வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது, அதில் ஒரு சப்ஜெக்ட் உண்டு. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, அந்த இப்போ உள்ள வீடு கட்டுறதுக்கு என்ஜினியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்கேல் மாரி இருக்கும். அந்த ஸ்கேலை வந்து டேபிள்ல செட் பண்ணிவிட்டு, அந்த ஸ்கேலை வச்சு நம்ம டிராயிங் வரையணும். அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோட படத்தை வந்து வரையணும். இது ஒரு சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த படம் வரைகிறது வந்து எனக்கு சுத்தமாகவே வரவே வராது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த சப்ஜெக்ட் வந்தாலே நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ரொம்ப அப்படியே எனக்குள்ளக்க ஏன் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணும். அதனால் அந்த சப்ஜெக்ட் நான் எவ்வளோ போகிறதுனாலும் எனக்கு வரவே வராது. எப்போ பார்த்தாலும் அந்த சப்ஜெக்ட் நான் ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பேன். என்ன டெஸ்ட் வச்சாலும் சரி, கிளாஸ் டெஸ்ட்டு சரி, மந்த்லி சரி, பீரியாடிக்கல் சரி, எல்லாத்துலையும் ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பேன். அப்போ கடைசி என்ன ஆகும், நம்ம அந்த பேப்பரில் செமஸ்டரில் அந்த பேப்பரில் ஃபெயில் தான் வரும், நமக்கு ரிசல்ட் வரும். எனக்கு இப்படியா அந்த ரொம்ப நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், என்னால் முடியவே முடியல. கடைசி ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு அந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அந்த சப்ஜெக்டே கிடையாது. செகண்ட் செமஸ்டரில் இப்போ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வந்து எழுதணும். இந்த சப்ஜெக்ட் எழுதினா தான் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் இயர் போயிடலாம். ஆனால் என்ன அரியர் விழுந்துருச்சுன்னா அதை நம்ம வந்து கட்டாயம் கிளியர் பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் அரியர் வந்துட்டு அப்படின்னா பல வருஷங்களாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினச்சேன், சரி நம்மளும் அந்த கேட்டகரியில் தான் கட்டாயம் வருவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த சப்ஜெக்ட் நமக்கு வரவே மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறேன் நானும் எனக்கு தெரிஞ்ச லெவலில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு எப்படியோ நான் படிக்கிறேன். பாருங்கள், நான் செகண்ட் செமஸ்டர் எழுதிட்டேன். செகண்ட் செமஸ்டர் எனக்கு ரிசல்ட்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நான் செகண்ட் செமஸ்டர் ரிசல்ட்டை நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து கட்டாயம் ஃபெயில் ஆகிருப்போம். நம்ம வீட்டில் உள்ளவங்களும் திட்டுவாங்க, எதுக்கு அந்த போய் ரிசல்ட்டை போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு நம்பிக்கை எனக்கு என்ன அப்படின்னா, இயேசுவே நீங்கள் என்னை கட்டாயம் பாஸ் பண்ண வச்சுருவீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த செமஸ்டர் முடிஞ்சு அந்த லீவு நாட்களில் ஒவ்வொரு நாள் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப ப்ரேயர் நான் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் சபையில் போய் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏசப்பா அந்த சப்ஜெக்ட்டில் நான் பாஸ் ஆகிடணும், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரிசல்ட் வந்து 2-3 நாள் கழிச்சு நான் பார்க்கவே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ரிசல்ட்டு நீ பார்த்துட்டியா அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை. ஆனாலும் என் கூட படிக்கிற ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணிட்டா ஒரு நாள், ரிசல்ட் வந்துருச்சு, நீ பார்த்தியா பார்க்கலையான்னு கேட்டோன்னேயும் சொல்லு, நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு எனக்கு ஒரே பதற்றம். என்னன்னா, அதாவது பயம். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஜெபத்துக்கு மேலே ஒரு பயம். என்னென்னா நம்ம ஃபெயில் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சொன்னா, என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி, எந்த சப்ஜெக்டில் நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு சொன்னியே அந்த சப்ஜெக்டில் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னா. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அப்போ தான் நினச்சேன், ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவரே, 100% உங்கள் மீது நான் நம்பிக்கை வைப்பேன். அன்றைக்கி நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அன்னைக்கு நான் கல்லூரி படித்தேன். அன்றைக்கி எடுத்த தீர்மானத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோட 100% நம்பிக்கை இயேசுவாக தான் இருக்கிறாரு. நீங்களும் ஆண்டவர் மீது 100% நம்பிக்கை வைங்க. அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். மனுஷன் உங்களை கைவிட்டுருவாங்க. சில டைமில் உங்கள் பெற்றோர்கள் உங்களை கைவிட்டுடலாம். சில நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு பாடம் எடுத்த டீச்சர்ஸ் கைவிட்டுடலாம். ஆனால் ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. அதனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறீங்களா, ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குமா, இயேசு மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு அந்த கம்பெனியில் வேலை வேணும் இயேசுவேன்ட்டு இயேசு மீது நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுடைய முயற்சியை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 37:5 நான் வாசிக்கிறேன். அதனால் உன் வழிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சியே அப்படின்னா 100% ஆண்டவர் உனக்கு வெற்றியை தருவார். அதனால் முதலாவது ப்ரேயர், 2வது பெஸ்ட்டான முயற்சி, 3வது ட்ரஸ்ட் கார்டு, ஆண்டவர் மீது நம்பிக்கை. இப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக தான் அமையுங்கிறது சந்தேகமே இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் சுவாமி, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரேப்பா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நடக்க உதவி செய்தள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது ஆண்டவரே உம்மை தேட உதவி செய்தல்லுங்க. 2வது ஆண்டவரே ஆண்டவரேப்பா ஸ்தோத்திரம், சிறந்ததை முயற்சி பண்ண உதவி செய்தல்லுங்க ராஜா. ஆண்டவரே அடுத்ததாக மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க 100% நம்பிக்கை வைக்க உதவி செய்தல்லுங்க. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.